எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் விமானியை குறை சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கி கேப்டன் ஸ்மித் சபர்வால் உட்பட 260 பேர் உயிரிழந்தனர். விமான விபத்து தொடர்பாக விசாரணை குழு வெளியிட்ட முதற்கட்ட அறிக்கையில் விமானியின் தவறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்டதுடன் சில தகவல்கள் ஊடகங்களுக்கு கசிய விடப்பட்டதால் கேப்டன் சுமித் சபர்வாலாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதாக அவரது குடும்பம் குற்றம் சாட்டியது. இதையடுத்து 91 வயதான தந்தை புஷ்கரராஜ் சபர்வால் மற்றும் இந்திய விமானிகள் கூட்டமைப்பு சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணையை கோரினர். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜெயமால்யா பாக்சி விபத்துக்கான பழியை நீங்கள் சுமக்க வேண்டாம், இந்த விபத்து விமானியால் நடந்ததாக யாரும் கூறவில்லை என ஆறுதல் கூறினர். மேலும் சில ஊடகங்களில் விமானியை குற்றம் சாட்டிய செய்திகளை நீதிபதிகள் கடுமையாக கண்டித்தனர். விமானிகள் மீது மட்டும் பழி சுமத்தப்படுவது தவறு என மனுதாரர்கள் வாதிட மத்திய அரசு மற்றும் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.